எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்ன இந்த நேரத்துல? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. உட்கார். நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இத்தனை நாளா என்கிட்ட அன்பா பழகுனதுக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அதே சமயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிற நிலைமையை தாண்டி அடுத்த ஸ்டேஜ்க்கு போறதை நான் விரும்பல. ஸ்டாப் இட். இப்ப பிரச்சனை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, நீங்க என்ன லவ் பண்றீங்களா மாட்டீங்களான்றது இல்ல. உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்க இந்த கல்யாணம் தான். ஃப்ராங்கா சொல்லுங்க, உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா? ஏன் மௌனமா இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு வந்துக்கிட்டு உங்களையே நீங்க அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க வயசு, உங்க அறிவு, உங்க படிப்பு எல்லாமே வேற. எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு உங்க குடும்பத்துக்காக ஒத்துக்கிட்டு எத்தனை நாள் நீங்க சந்தோஷமா இருந்துட முடியும்? இப்ப வேணா அது தியாகமா தெரியலாம், ஆனா பின்னால அதுவே நரகம் ஆயிடாதா? ஏன் அதை இப்பவே சொல்லி மாத்திக்கலாமே? யார்கிட்ட சொல்றீங்க? உங்க அப்பா அம்மா கிட்ட, ஏன் உங்க மாமா கிட்ட. அவர் தான் ஒரு கிளியை கூண்டுக்குள்ள வச்சாலே பறக்க ஒண்ணு மனசு தாங்காம திறந்து விட்டுருவாரு. அவர் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாரா? அவர் புரிஞ்சுக்கிறத விட நான் கேட்கறதுனால இடிஞ்சு போயிடக்கூடாது. என் ஒருத்தி சந்தோஷத்தை விட என் குடும்பத்தோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதான் ஏன்ற உங்களை மாதிரி இந்த நிலைமையில எத்தனை பெண்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த லிஸ்ட்ல நீங்களும் சேரணுமா? லிசன், உங்களுக்கு என்ன பிடிக்கலன்றதுனாலயோ இல்ல நீங்க என்ன கிடைக்கலன்றதுனாலயோ இதை நான் சொல்லல. உங்க கூட நிறைய நாள் பழகுறதுனாலையும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலையும் தான் அதை சொல்றேன். நான் உங்களுக்கு கிடைக்கலனாலும் உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி, உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒருத்தர் உங்க கூட அமைஞ்சா அதுவே எனக்கு சந்தோஷம். பிறக்கும்போது ஆரம்பிக்கிற கண்ணீர் சாகர வரைக்கும் பெண்களுக்கு நிக்கிறது இல்ல. நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? நான் இங்க வந்தது என்ன மாத்திக்க இல்ல, உங்களை என்ன மறக்க சொல்றதுக்கு. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க யாரோ நான் யாரோ, வீடு கட்ட முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேற நான் வேற ஆயிடும். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நான் வேற. கொஞ்சம் நில்லுங்க. உங்களோட தீப்பத்தி எறிகிற குருவி பெயிண்டிங் மாதிரி உங்க வாழ்க்கை ஆயிடக்கூடாது. தீ எனக்கு வழி இருக்கும்போது அதை தேட மாட்டேன் நடம்பிடிக்கிறீங்க. இன்னும் நிறைய டைம் இருக்கு, யோசிங்க. உங்களுக்கு சம்மதம்னா உங்களுக்காக போராடவும் உங்களை காப்பாற்றவும் நான் தயார். இப்ப மாமா எப்படிமா இருப்பாரு? மாமாவா? அவனுக்கு என்னடி, நல்ல வாட்ட சாட்டமா கட்ட பொம்மை மாதிரி இருப்பான். ஆமா, ஏன் திடீர்னு கேட்ட? என்னை கட்டிக்க ஒத்துக்குமா? உங்களை மாதிரி சித்தி மாதிரி எல்லாம் என்னால் நடந்துக்க முடியாது. என்னை எப்படி பிடிக்க போகுதோ. ஏய், நான் பெத்த பிள்ளடி நீ. மாமா சின்ன வயசுல இருந்து உன் மேல பிரியமா இருப்பா. வேண்டான்னு சொல்லிடுவானா? அதை விட எல்லாம் தெரிஞ்சவனி. அவனை மாத்தி கொண்டு வந்துடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. திரும்ப இத பாருமா, ஒவ்வொருத்தி கையில தான் இந்த குடும்ப கௌரவம் மொத்தமும் இருக்கு.
இன்ஜினியர் தமிழரசன் இருக்காரா? அவரோட அப்பாவா? ஆமா. வாங்க வாங்க, உள்ளதான் இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் முத்து, நல்லா இருக்கியா? வேலை பாரு. நல்லா சுத்தமா தொடங்கின. ஆமா, எங்க மேஸ்திரி? உங்க அப்பா வந்திருக்காங்க. யாரு? எங்க அப்பாவா? அப்பா என்னப்பா இன்ஃபார்ம் பண்ண வந்திருக்கீங்க? ரொம்ப பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் வரக்கூடாதா? இல்லப்பா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வந்துடுறேன். காதல்னா கட்டுற கட்டணம் கூட கவிதை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கு. நல்ல டேஸ்டா கட்டியிருக்க. கட்டிக்க போற பொண்ணையும் நல்ல டேஸ்டோட செலக்ட் பண்ணிருக்க. அப்பா நான் உங்ககிட்ட இவனே இது ஐயா ஐயா வாங்க ஐயா வாங்க. பல்லி கூட இத கொண்டு கணேசனை கொடுத்துரு. என்ன மேஸ்திரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சாமி, உங்க புண்ணியத்துல. வேலையெல்லாம் எப்படி நடக்குது? இன்னும் அதே பயில வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். கட்டுமானம் பூச்சிமானம் கொஞ்சம் இருக்கு, தளம் போடணும். ஏன் வாய முடிக்கிறீங்க? என்ன மேஸ்திரி, ஏன் ஆடாதீங்க? உங்களை பிரிஞ்சு தம்பி கூட வந்தனா உங்க நினைப்பு வரும்போதெல்லாம் அப்பப்போ அந்த வருத்தத்துல லேசா போட்டேன். பாட வருதுன்னு தம்பி திட்டுறாரு. இதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்கப்பா. சரிப்பா, மேஸ்திரினால அப்படித்தான். இதெல்லாம் கண்டுக்கால, விடு. வா அப்பா. தம்பி ஆமா, இது என்ன சைஸ்? அதே 8x12 தாயா நான் ஐடியா கொடுத்தேன். அவன் இப்படி பண்ணிட்டான். நல்லா இழைச்சிருங்க. ஃபினிஷிங் நல்லா பாத்துக்கப்பா. வேலையை பாரு. சரிங்கய்யா, இத கூட தூக்க முடியாதா உனக்கு? வாங்க வாங்க. வணக்கம். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கு. வாங்க. இல்ல சார், அப்பாட்ட கொஞ்சம் வீட்டை பத்தி பேச வேண்டியது இருக்கு. கிளம்பி இந்த தூசுக்குள்ள சத்தத்துல நம்ம பேச போறீங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து பேசலாம். வாங்க வாங்க வாங்க. நீங்க இல்ல சார். அத்தா தண்ணி உண்டாதா? உட்காருங்க. பையனை தனியா அனுப்பிச்சமே, வீடு எப்படி வந்துட்டு இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். வாங்க. வணக்கம். இது என் தங்கச்சி. எப்படி வீடெல்லாம் நல்லபடியா வந்துட்டு இருக்குல்ல? ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு. உங்க பையன் கட்டுறாச்சே. என் புள்ள உங்க எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் ஒரு முக்கியமான விஷயமா பேசலான்னு தான் வந்தேன். என்ன சொல்லுங்க. என்ன தம்பி? அப்பாட்ட கொஞ்சம் பேசணும். இப்பதான் அப்பா வந்திருக்காரு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியிருக்காரு. பேசிட்டு அப்புறம் பேசுங்களா? இல்ல, அதை விட முக்கியமான விஷயம். அப்பா கொஞ்சம் வரீங்களா? இருங்க, கேட்டு வந்துடுறேன். சரி சரி. என்னப்பா இது? அந்த பொண்ணுக்கு ஒரு தாய்மாமா இருக்காராம். அவருக்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா ஏற்கனவே பேசி முடிச்சிட்டாங்க. நான் தான் அதை தெரியாம அவசரப்பட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன். இப்ப என் மனசுல இருக்க அந்த ஆசையெல்லாம் மாத்திக்கிட்டேன்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, காஃபி. நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்குன்னு எப்ப நீயே உன் மனசை மாத்திட்டியோ, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ மை சன். ரியலி யூ ஆர் கிரேட். இந்த மனநிலையில நீ இங்க இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணு மூஞ்சியை பார்த்துக்கிட்டு உன்னால எப்படி? வேண்டாப்பா, நீ என் கூட புறப்படு. நான் வந்திருந்து மீதி வீட்டு வேலையை முடிச்சு கொடுக்குறேன். புறப்படு. வேண்டாப்பா, உங்க பையன் ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள பையன்பா. எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டான். நீங்களும் என்ன அப்படிதான் வளர்த்துருக்கீங்க. பாதியிலேயே வேலையை விட்டுட்டு போனா அவ்வளவு நல்லா இருக்காது. நானே இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்து வந்துடுறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.